அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கார்த்தி எவ்வளவோ சொல்கிறாங்க, ஏன் பெரியம்மா உங்களுக்கு நல்லா ஆனதை சொன்னால் என்ன, அண்ணனும் அண்ணியும் தான் ஒன்று சேர்ந்துட்டாங்களேன்னு கேட்டாலும் இல்லை, முக்கியமான ஒன்று இருக்குது. ஏன்னா வெண்ணிலாவால் கண்மணிக்கும் அன்புக்கும் ஆபத்து வரலாம் இல்லையா, அதனால நான் இப்படியே நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி என்ன பண்ணுறாங்க, தான் குணமானதை மறைச்சிடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்தால் தடபுடல் ஏன் கேட்குறீங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா மட்டும் வெதும்பிக்கிட்டு இருக்கு. போயிட்டு ஸ்வேதாவையும் மயூரியும் ஏன் இப்படி அன்புக்கு ராத்திரி ஆனோன்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு பயங்கர டார்ச்சராக கேட்க, நாங்கள் என்ன பண்ணுறது, உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஐயோ இப்போ பாரு, அவள் போய் நல்லா கமிட் ஆயிட்டா. நான் எவ்வளவோ அவள் மனசில் ஆழம் பாய்ச்சி வச்சுருந்தேன். அன்பு என்னத்தான் விரும்புகிறான்னு போச்சேன்னு அடிச்சுட்டு கிடக்குதுங்க. சரி சரி விடு, இப்போ அடுத்து நடக்க வேண்டியது என்ன பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டேன். இப்போ என்ன, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க, ஏற்கனவே இதை விட ஒன்றா தான் இருந்தாங்க, நான் பிரித்து அனுப்பலையா என்ன, கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு அப்படியே நீலாம்பரி டைலாக் பேசுது வெண்ணிலா. அடுத்து இங்கே சிவகாமி என்ன பண்ணுது, தன்னோட வேலையை ஆரம்பிக்குதுங்க. அடுத்து சிவகாமி தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அட ஆமாங்க, நல்ல வேலை தாங்க, தான் பையனும் மருமகளும் ஒன்றும் சேரலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. ஏன்னா ஏற்கனவே அப்படி தானே இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க, கார்த்தியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வச்சு பழங்கள் பூக்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. எதுக்கு பிக் மம்மி, திங்கிறதுக்கு தான். இவ்வளோ பழங்களா, கூடையாவா, அப்படிங்கிறாங்க. சரி சரி வாங்கிட்டு சொல்கிறேன். அப்புறம் பூக்கள் எதற்கு அப்படிங்கிறாங்க. டேய் தலையில் வச்சுக்கதாண்டா. என்ன பிக் மம்மி எதா இருந்தாலும் என்னை திட்டுறீங்க. டேய் நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒன்று சேராமல் இருக்காங்கடா. ஆமாம் இல்லை பிக் மம்மி, என்ன ஆமாவா இல்லையா, ஆமாதான். அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம எப்படியாவது சேர்த்து வைக்கணும்டா, வழி வகுக்கணும். என்ன பண்ணலாம், அதுக்கு தான் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். ஏன் பிக் மம்மி, பூவையும் பழத்தையும் வச்சா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா. அடே மங்கோஸ் மண்டையா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும்டா. பிக் மம்மி சூப்பர், அப்போ முதலிரவா அன்னைக்கு அண்ணனுக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்ல, சரி சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூடையாக கொண்டாந்து இறக்கிடுறாருங்க. பார்த்தா வீட்டில் இருக்கவங்களா, டேய் எதுக்குடா இதெல்லாம் இம்புட்டு வந்திருக்கு, எதுவும் கடை வைக்க போறியா. ஆமாம் கடை தான் வைக்க போகிறேன். கடையா, எந்த இடம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, அட நீங்கள் வேற, நம்ம அன்பண்ண ரூம்பு தான் கடை அப்படிங்கிறாங்க. அதில் வாங்க போகிறது கண்மணியும் அன்பு தான் அப்படின்னு சொல்ல, என்னது கடை உள்ளுக்க வைக்க போறியா. அட ஆமாங்க, இல்லை பாட்டி அவங்க மயன் வந்துடுறாங்க. வந்துட்டு டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, கூத்தடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைப்பா, பிக் மம்மி வாங்கிட்டு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, என்னது பிக் மம்மி வாங்கிட்ட சொன்னாலா, அவள் எப்போ வாயை திறந்து பேசுனா, இல்லை அப்படி நான் போய் சொன்னேன்னா அன்பு அண்ணி ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஆனால் இன்னும் மனசாரதான் இருக்கிறாங்க, அவங்க உடலால் ஒன்று சேரலைன்னு சொன்னேன். அவங்க கண்ணை அப்படியே ஆட்டி நிமித்துனாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாமா, ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிடலாமா பிக் மம்மின்னு கேட்டேன். கண்ணை அப்படி ஆட்டி பண்ணாங்க. முகத்தில் அப்படியே ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு. அப்போ இது சொன்னதுக்கே பெரியம்மா இப்படி நல்லா ஆயிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்குள்ள நல்லபடியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க, நல்லது நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சா எந்திரிச்சு நடந்தாலும் கூட நடந்துருவாங்க, அதுக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லல. வாவ் கார்த்தி சூப்பர்டா அப்படிங்கிறாங்க. கண்மணி அப்படியே வெக்கப்படுது. ஐயோ வெக்கப்படுறாளே அப்படின்ட்டு, என்ன இவர் சும்மாவே இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே. மயூரியை தூண்டி விடுது, நீ போய் கேளுக்கா, உங்களுக்கு தம்பி தானே அப்படின்னு சொல்ல, உடனே மயூரி பக்கத்தில் வந்து, டே ஏன்னா நீ சும்மா இருக்க மாட்டியா, என்னக்கா நான் என்ன பண்ணேன், மனசார ஒரு பொண்டாட்டி புருஷன் ஒன்று சேர்ந்து வாழ்றது தப்பா, ஒன்று சேர்ந்து வாழ வச்சா நமக்கு எவ்வளோ புண்ணியம் தெரியுமா. டே அதான் அவங்க சண்டை, இந்த சண்டை சச்சரவுலாம் பழைய கதை, இப்போ புது கதை. ரெண்டு பேரும் அங்கே பார், நம்ம இங்கே இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு அப்படிங்கல. அங்கே அன்பு கையை பிடிச்சி கண்மணி அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி கையை தூக்கி அப்படியே கன்னத்தில் வச்சுக்கிட்டு இருக்காரு. கண்மணி, நீ என்ன கண்மணி, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் பால் கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல, இதோ நான் கொண்டு வரேங்க. ஐயோ விட்டா மடியில் தூக்கி வச்சு கொடுப்பான் போலக்கே. ஐயோ அப்படின்னு சொல்லி மூணு அடிச்சுக்கிறதுங்க. பாட்டியை போய் தூண்டுது. பாட்டி அதெல்லாம் முதல்ல இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, என்னத்தை நான் சொன்னால் அதெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்கு, டே கார்த்திக் இதெல்லாம் தேவையில்லை எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்ல, தேவையில்லைன்னு என் அண்ணன் சொல்லட்டும், அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு வேற உலகத்தில் இருக்காங்க. அண்ணே பாத்தியா நம்ம கூப்பிடுறது கூட தெரியாமல் இருக்காங்க, இந்த பழங்கள் பூக்கெல்லாம் தேவையே இல்லை பிக் மம்மி அப்படின்னு முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் சம்பிரதாயத்துக்காண்டி இதெல்லாம் அலங்கரிக்க வேண்டியதான், மற்றபடி அவங்களுக்கு இதே தேவையே இல்லையே, டிக்கெட் இல்லாமே விமானம் பயணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே என்னை கூப்பிட. என்ன யார் கூப்பிட்டது, என்னை யாரும் கூப்பிட்டீங்களா, ஐயோ அண்ணே இந்த அளவுக்கு காதல் மலையில் விழுந்துட்டியானே, டே சும்மா இருடா, நான் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமான வேலை அப்படிங்கிற. பாட்டி பார்க்குது, என்ன அன்பு என்ன புரியாமல் தலைக்கால் தெரியாமல் நடக்கிறியா,
பாட்டி என்ன பாட்டி, நேற்று தான் அப்படி மயக்கத்தில் இருந்தேன், இன்னைக்கு நான் தெளிவாயிட்டேன். ஆமாடா, அந்த இதில் இருந்துட்டு இன்னைக்கு குளிக்கல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பாட்டி, என் பொண்டாட்டி என் தேவதை, அவளோட நான் இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கண்ணே, பாட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் வேணான்னு சொல்கிறாங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன சொல்கிற? என்னது வேணான்னு சொல்கிறாங்களே? டே, யார் வேணும் யார் வேணான்னு சொல்கிறதுக்கு? ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் தாண்டா முடிவு எடுக்கணும், அவங்க யாரா எனக்கு வேணான்னு சொல்கிறதுக்கு? அப்போ அவங்க பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்க அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, என் அண்ணன் நானும் என் அக்கா யாருமே வந்திருக்க மாட்டோம், இப்போ அவங்களுக்கு தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். டேய், என்னடா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா? ஓ சாரி, டார்ச்சரும் கொடுக்க மாட்டோம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துக்கிறது. பாட்டி என்ன பாட்டி, அன்னைக்கு உங்கள் அப்பா எங்கள் கொள்ளு தாத்தா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாமல் இருந்தால் எங்கள் அப்பாவும் வந்திருக்க மாட்டார், நாங்களும் வந்திருக்க மாட்டோம். ஐயோ சே, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு இவங்க பேசின பேச்சில் வெக்கப்பட்டு அங்கே, அதாவது வெக்கம்ல கோவத்தோடு போயிடுறாங்க. அண்ணே, எப்படி பாட்டியை க்ளீன் போல்டாக்கி அனுப்பிட்டீங்க? பின்ன அவங்களாம் எப்படி விழுவாங்கன்னு எனக்குள்ள தெரியும். அவங்கெல்லாம் இதெல்லாம் நடத்தியிருப்பாங்க. ஆனாலும் பழசை ஞாபகப்படுத்தினா எல்லாருக்கும் வெக்கம் வரும், இல்லைன்னா கோவம் வரும். பாட்டிக்கு கோவம் வந்து போகுது. பாரு என் அப்பனுக்கு பின்னாடியே போவாரே அப்படின்னு பார்க்குறாங்க. அம்மா அப்படின்னு போகிறாரு. ஆமாண்ணே, கரெக்டாக அவங்க அப்பாவும் போகிறாரு, பெரியப்பாவும் போகிறாரு அப்படின்னு சொல்ல, அதுதான் அப்படிங்கல. கண்மணி வா, டேய் இதெல்லாம் என் பையங்கடா, நடத்துங்க கார்த்தி, நீ சொல்கிறத நடத்து அப்படிங்கல. அண்ணே, இது பெரிய அம்மா தான் ஆசைப்பட்டாங்க, பெரியம்மா தான் அதெல்லாம் செய்ய சொன்னாங்க, எனக்கு தெரியும்டா நான் நல்லா வாழணும்னு, என் அம்மா தவிர யார் நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டே அலங்கரிக்க சொல்லிடுறாங்க. இங்கே வெண்ணிலா இங்கே 3 குரூப்ஸ் என்ன பண்ணுது, இப்போ என்ன பண்ணலாம், அவளை கொண்டாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இதில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டிகிட்டு இருக்குதுங்க. இங்கே கண்மணியும் அனுபவம் போயிட்டு அவங்க அத்தைக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தலையில் கை வைக்கிறாங்க. கண்மணி நிமிர போகிறாங்களா, கண்மணி டக்குன்னு தலையை வச்சு கவுத்து விட்டுறாரு. என்ன அன்பு, இன்னும் கொஞ்சம் நேரம் இரு, அம்மா காலை பிடி அப்படின்னு காலை பிடிக்க வைக்கிறாங்க. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுமான்னு நிமிர்ந்து கேட்குறாரு. நீ நல்லா இருப்படா அப்படிங்கிற மாதிரி தலையாசிக்கிறாங்க. கண்மணி போதும் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, அத்தை காலில் இப்படி பிடிக்க வச்சுட்டீங்க? ஏன் எங்கள் அம்மா காலில் நீ பிடிக்கக்கூடாது? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அம்மா கிளம்புறவங்க இல்லை, அவங்க அம்மா வர்றாங்க. அவங்க அம்மா பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படிம்மா நீங்கள் வந்த அப்படின்னு கேட்க, நான் தான் வர சொன்னேன். ஏங்க பின்ன மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுமா, அதை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா வர வேணாமா அப்படின்னு ஒரு மாதிரியாக பேச, ஐயோ அன்பு இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப ஐயோ அம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. பாத்தியா, இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நான் அம்மாவை வர சொன்னேன். அத்தை சூப்பர் அத்தை, உங்கள் வாக்கு எங்களுக்கு பழிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. தெரியுங்க மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். அத்தை என்னத்தை இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே இருக்க சங்கடமாக இருக்குது, அங்கே வெளியிலேருந்து வர்றங்காட்டிலையும் எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாங்க, எங்கே வந்தீங்க அப்படின்னு நம்ம மயூரி கேட்டுருச்சு. அது ஒரு புள்ளப்பூச்சி கொசு, அப்படி தட்டி தூக்கி போட்டு வருவீங்களா என்னத்தை அப்படிங்கிறாங்க. வாக்கன் பண்ணி அவருக்கு ஒரே ஆர்வத்தில் இருக்காரு. உடனே அத்தை என்ன பண்ணுது, இருங்க நான் பால் காய்ச்சி எடுத்துறேன். என்னத்தை, சரி நீ பாலை வாங்கிட்டு வா அப்படின்னு அன்பு போயிடுறாங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கு வெண்ணிலா. கரெக்டான நேரத்துக்கு நமக்கு உதவி பண்ணத்தான் வந்திருக்கா, பாலில் கலக்கி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பாலில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இதாக அது தேவையில்லாத போடுவாங்க இல்லையா, அதை போட்டு கலக்கி விட்டுறாங்க. நீ இதை குடிச்சிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகி கிடப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை விட இவளை உள்ளுக்குள்ளே போகவே விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இங்கே பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கு. வெண்ணிலா கரெக்டாக இங்கே வந்துக்கிட்டு இருக்குங்க. வாசல் படியில் அப்படியே ஆயுதத்தை ஊற்றி விட்டுறாங்களா. ஊற்றின கையோட இங்கே கண்மணி போகுது, அப்படியே வலிக்கி விட்டு விழுந்துருதுங்க. விழுந்த கையோட அம்மான்னு சொல்ல நம்ம ஆள் அன்பு தூக்கிடுறாருங்க. அப்படியே தூக்கிட்டு, கண்மணி என்னாச்சு, நல்ல விழுங்க, இது என்னங்க, யார் இதில் எண்ணெய் ஊற்றி வச்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. யாராக இருக்கும், அந்த குரூப்ஸ் தான், வில்லன் குரூப்ஸ் தான், நீ அதெல்லாம் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறுக்கிய கட்டிக்கிறாரு. 2 பேரும் ரொமான்ஸில் அப்படியே சொக்கி போகிறாங்க. அப்படியே இருக்கையில், இரு நான் இப்போ வெண்ணிலா கூப்பிட்றேன், அவள் வந்து விழுகட்டும் அப்படின்ட்டு வெண்ணிலா அப்படின்னு அன்பு கூப்பிட்றாங்க. என்ன அன்பு கூப்பிட்றாருன்னு வேகமாக பறந்துடுச்சு ஓடி வருது. தான் ஊற்றின எண்ணெயை கூட மறந்துட்டு டமான்னு காலை வச்சு வலிக்கி மொத்து கட்டின்னு விழுகுது. அம்மா அப்படின்னு தலை பின்னந்தலை அடிபட்டுதுங்க. அடுத்து ஸ்வேதாவும் அவங்க மயூரி ஓடி வந்து, என்னாச்சு வெண்ணிலா, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிறாங்க. இங்கே அன்பு வெளியில் வராரு. என்னம்மா நீ பறிச்சதில் குழியில் நீயே விழுந்துட்டியா அப்படியே முறைக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒழுங்கு முறையாக தொடச்சி எடுத்துகிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாடா செல்லம் அப்படின்னு கண்மணி இழுத்து அணைச்சிட்டு போகிறாங்க. என்னடி இப்படி ஆயிடுச்சு,
அதுங்களை ஏதாவது பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் நடந்துரும் போல இருக்கே அப்படின்னு சொல்ல, ஆனாலும் நடக்காதுக்கா, நான் வேறு வேலை ஒன்று பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. வேறு வேலை ஒன்று பண்ணிட்டியா? என்ன? பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கா வாத்தா கறி, அதில் எல்லாம் கலந்துட்டோம்ல. ஓ சூப்பர் வெண்ணிலா, நீ இருக்கிற வரைக்கும் அவள் ஒன்றும் சேரவே முடியாது, இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா உள்ளுக்கு அப்படியே தூக்கிட்டு போய் கட்டில் படுக்க வைக்கிறாங்க. நல்ல வேலை கண்மணி, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா, எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்ல, ஏ கள்ளி, பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் நேத்தான் பார்த்தேன் பிதாமகன் படம் அப்படின்னது. பிதாமகனா? இல்லை தெய்வ திருமகள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் ஒருத்தவங்க தெளிவாக இருந்தால் போதுன்னு இருக்காங்களே, அடியே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ கதவை தட்டுறாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கதவு திறந்த இருக்குது, அவங்களுக்கு கூச்சம் வருது. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு எந்திரிச்சு போகிறாங்க. இந்தம்மா பால் காய்ச்சி வந்திருக்கேன், குடிச்சிட்டு சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திக்கிறாங்க. அம்மா அப்படிங்கிற, நான் காலையில் வர்றேன்டா, நீ தூங்குங்க போங்க. என்னது தூங்கணுமா? இல்லை நீங்கள் போங்க அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே 3 பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எப்படியும் ஒரு கால் வரும், அலறல் சத்தம் கேட்கும், என்னமோ மயங்கிட்டா வச்சுட்டான்ட்டு. அதனால் நம்ம எல்லாரும் ஆர்வமாக இருக்கணும். 3 பேர் வெளில காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, போன கையோட அம்மாவை அனுப்பிட்டு கதவை சாத்த போகிறாரு. அங்கே 3 பேர் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. மாமியார் போகிறதையும் பார்க்குறாரு. என்ன மாமியார் வந்துட்டு போகிறத இப்படி பார்க்குறாளுகளே, அப்போ பாலில் ஏதோ கலந்துருக்காளுங்க அப்படின்னு தெரிஞ்சு போகுது. கண்மணிட்ட வந்து அந்த பாலை கூட அப்படிங்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குடிங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன கையோட, இந்த பால் வேணாண்டா செல்லம் அப்படிங்கிறாங்க. ஏன்? அது அப்படித்தான். ஏமாம்மா, அம்மா கஷ்டப்பட்டு காய்ச்சி கொண்டாந்துருக்காங்க, அது பார்க்கல எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அழகாக தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ள ஆபத்து இருக்குது கண்மணி செல்லம் அப்படிங்கிறாரு. என்ன ஆபத்தா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்ட்டு, இங்கே வா அப்படின்னு கதவை லைட்டாக திறந்து காமிக்கிறாங்க. 3 பேரும் இன்னைக்கு குடிப்பா அப்படி போயிடுவா அப்படின்னு ஜாடை காட்டிகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்களா. பாத்தியா என்னங்க, என்ன அன்பு நடக்குது? ஆமாம், என்னையும் பிரிக்கணும், அதுதான் அந்த சதிகாரிகளோட திட்டம். ஐயோ இது தெரியாமல் உங்களை நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுகிறாங்க. ஐயய்ய, இந்த காலில் விழுகிறத விட மாட்டியா? விடுமா, நீ அறியாமல் பண்ண, என் பொண்டாட்டி, அதெல்லாம் மன்னிப்பு கேட்க வேணாம், விட்டுரு, நான் உன்னை தப்பாகவே நினைக்கலடா, என்னை எப்போ நீ ஏற்றுக்கிட்டியா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாமா பக்கத்தில் நீ இருந்தாலே போதும் அப்படின்னு நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரு. சீக்கிரம் கதவை சாத்துங்க. அப்போ இந்த பாலை குடிக்க வேணாமா? இல்லை, இந்த பாலை அதுகளை குடிக்க வைக்கணுமே, என்ன பண்ணுறது, அதானே ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு, இரு அப்படின்ட்டு கார்த்திகை ஃபோன் பண்ணி, நீங்கள் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எதுக்கு? அட வாடா, வரையில் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வா, ஒரு பழ பாக்ஸு அப்படிங்கிறாங்க. பழ பாக்ஸா? ஆமாம், உனக்கு நான் பழம் தருவேன், நீ எம்டி பாக்ஸாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸோடு வராரு. ஏன்னே இந்த நேரத்தில் என்ன வர சொல்லிக்கிட்டு, அட சும்மா இரு, இந்த பாலை எப்படியாவது அங்கே வெளியே நிற்கிதுங்க பாரு, அதுகளை நீ குடிக்க வைக்கணும். ஏன்னே, அதுகளை குடிக்க வைக்கிறேன் இல்லையோ, அந்த வெண்ணிலாவை குடிக்க வைக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த கார்த்தி சொன்னால் நான் செய்யாமல் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறாங்க. மேற்கொண்டு மேலேயும் ஸ்வீட் பாக்ஸு பழங்கள்லாம் இருக்குது, பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அண்ணே என்ன பூ பழம் அப்படியே கட்டுலாம் அப்படியே இருக்குது, எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து ஒன்றும் கசங்கலை, ஐயோ டேய் போடா அப்படின்னு தள்ளி விடாரு. சரி இப்போ நாங்களாம் உங்களுக்கு வில்லனா தெரியும், இல்லை அந்த யமுனா கூட தெரியலாம் அப்படின்ட்டு வெளில போகிறாங்க. அதுக்கு 3 பார்க்குது, என்ன போனேன் வர்றேன், என்ன கார்த்தி அப்படின்னு அவங்க அக்கா கேட்க, என்னடா அது? எனக்கு பழம் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு, கேட்டேன், பழங்கள்லாம் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாரு. இந்த பழங்களெல்லாம் வெட்டி போட்டு காய்ச்சி, பால் அங்கே இருக்குது, பிக் மம்மிக்கு காய்ச்சின்னு இருக்குது, அதில் போட்டு அப்படியே குடிச்சு முருகரை போகிறேன், விடிய நான் முழிச்சிருக்கணும் என் பொண்டாட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னது விடிய இவன் முழிச்சிருந்து பால் குடிக்க போகிறானா? இவனும் நல்லா இருக்கக்கூடாது, இவன் இதான் முக்கிய காரணமே அப்படின்னு வெண்ணிலா பேச, போய் பாலை காய்ச்சட்டும் அப்படிங்கிற இங்கே வேகமாக பழங்களை கட் பண்ணுறாரு. பாலை ஊற்றி காய்ச்சுறாரு. பாலை கட் பண்ணி அவங்க கண்ணு முன்னாடி காய்ச்சுறாங்களா, பழங்களையும் போட்டு காய்ச்சுறாரா. காய்ச்சி முடிச்சோன்னு ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு, இதுங்க பார்க்க அந்த டம்ளரை வேற பக்கெட்டு வச்சுட்டு அவள் கலந்து கொடுத்த பாலை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. பார்க்குறாங்க வெண்ணிலா, இங்கே கொண்டா அப்படின்னு டபக்குன்னு பறிக்கிறாங்க. அவருக்கு பறிக்கிற மாதிரி தான் கொண்டுக்கிட்டு வராரா கார்த்தியும். பறிச்ச கையோட, இதெல்லாம் நீ குடிக்கக்கூடாது, நாங்கள் தான் குடிப்போம், நானும் என் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் பாதாம் பிஸ்தா பழங்கள்லாம் போட்டு காய்ச்சின பால் குடு அப்படின்னு பறிக்கிறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு வேகமாக வாங்கி குடிக்குது. 3 பேருமே வாங்கி குடிக்கிறாங்களா. குடிங்க இன்னைக்கு உங்களுக்கு பாத்ரூம் ஃப்ரீ அப்படிங்கிறாரு. குடிச்ச 10 நிமிஷத்தில் வயிற்ற கலக்குது, மயக்கம் வருது. ஐயோ என்ன ஆச்சு அப்படிங்கல. பால் சுட சூப்பரான பாலுமா குடிச்சிருக்கீங்க, போங்க என்ஜாய் பண்ணுங்க, பாத்ரூமுக்கு போங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. கடமுடாங்குது. 3 பேரும் மாறி பாத்ரூமுக்கு வீட்டுக்கும் வெளியிலையும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் அங்கே இவங்க மாறி பாத்ரூம் போகிறாங்க, அங்கே மாறி அவங்க சந்தோஷத்துக்கு போகிறாங்க. அவ்வளோ அழகாக சந்தோஷமாக பொண்டாட்டியை வர்ணிக்கிறாரு. நல்ல வேலை அந்த பாலை குடிக்கலையில், என் கண்மணி, உன் கண்ணு ஒரு மணி, உன் அழகு என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறாங்க.
போங்க எனக்கு வெக்கமாக வருது அப்படிங்கிறாங்க. ஏய் இதில் என்னடி வெக்கம், எவ்வளோ நாள் கனவு தெரியுமா, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா கண்மணி, உன் மனசு அவ்வளோ நல்ல மனசு தெரியுமா, அப்படியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ வேணா பார்க்குறியா, நான் வேணா உனக்கு காமிக்கட்டுமா அப்படின்னு டக்குன்னு கண்மணி மனசை காமிக்க தொடுறாரா. ஐயோ வேணாம், ஏய் என்னடி இங்கே வந்துட்டு வேணாங்கிற, அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு போர்வை இழுத்து அணைச்சிக்கிறாங்க. சந்தோஷமாக 2 பேரும் என்ஜாய் பண்ணுறாங்களா. காலையில் பார்த்தா இதுங்க 2 பேரும் 3 பேரும் அப்படியே நொந்து போன நூடுல்ஸ் மாதிரி மேண்டு கிடக்குதுங்க. அப்புறம் வெண்ணிலா சொல்லுது, நம்ம எப்படி கிடந்தாலும் சரி அதுங்களும் இது மாதிரி தானே கிடக்குங்க, அவங்களுக்கும் இப்படி தானே காய்ச்சி குடித்தேன் அப்படின்னுட்டு இருக்கையில ரூம் கதவை திறந்துக்கிட்டு அன்பும் கண்மணியும் வெளியில் வராங்க. அப்படியே 3 பேருக்கும் பேதி பிடுங்கினதை விட பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆமாங்க, அப்படியே கண்மணி தலையில் துண்டு கட்டிக்கிட்டு வந்திருக்காங்க தலையை தோட்டுறதுக்கு, அதாவது குளிச்ச மேனியோட. இவர் அன்பும் செம்மையாக அப்படியே அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க. இதுங்களுக்கு அப்படியே ஐயோ இவங்களுக்குள்ள எல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு மயங்கி போய் விழுகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.